இப்ப ஜெப வீட்டிலே உண்மையான ஜெபம் நடந்திருந்தால் அல்லது கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள் நடந்திருந்தால் இயேசு கிறிஸ்து யார் என்பதை அவர்கள் கண்டு கொண்டிருப்பார்கள். அதனாலேதான் அவருக்கு அந்த கவலை இருக்கிறது. சேர்ச் என்று சொன்னால் தேவனுக்கு பிரியமான காரியங்கள் நடக்க வேண்டும், தேவனுடைய வெளிப்பாடுகள் வர வேண்டும். பிரியமானவர்களே, 95ஆம் ஆண்டு என்னுடன் ஒரு நண்பன் சிறையில் இருந்தார், ஒரு சகோதரன். அப்பொழுது அவர் சிறையில் ரட்சிக்கப்பட்டிருந்தார். அப்பொழுது அவர் சாட்சியை சொன்னார். தாங்கள் 95ஆம் ஆண்டு கோப்பாய் பகுதியிலே அந்த சர்ச்சில் உள்ளவங்க எல்லாம் அல்லேலூயா அல்லேலூயான்னு கத்துறாங்க. இவங்கள் எல்லாம் ஏன் எல்லாரும் யாழ்ப்பாணத்தை விட்டு எழும்பி போகிறாங்க, இவங்க மட்டும் போகாமல் இருக்கிறாங்க என்று பார்க்கிறதுக்காக நாங்கள் அங்கே போனால் அவங்களெல்லாம் களஞ்சியங்களிலே அரிசி, மா, சீனி, பருப்பு எல்லாம் சேர்த்து வச்சுட்டு அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயான்னு கத்தி கொண்டு இருக்கிறாங்க. அவர் சொன்னார், என்னென்று சொன்னால் ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக பேசியிருக்கிறார், பொருட்களை சேர்த்து வையுங்கள், இந்த பட்டணத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரையும் நான் துரத்த போகிறேன். அதனாலே அந்த சபையோர், யாழ்ப்பாணத்திலே கோப்பாயிலே இருக்கிற ஆவிக்குரிய சபையார் அந்த களஞ்சியங்களிலே அவைகளை சேர்த்து வைத்திருந்தார்கள். ஆனால் இவர்களுக்கு சந்தேகம், அரசாங்க தரப்பிலிருந்து தகவல் யாராவது கொடுத்தாங்களா, நாங்கள் எல்லாம் யாழ்ப்பாணத்தை பிடிக்க போறோம். அப்படியான முறையிலே விசாரிக்க போய்தான் இந்த சகோதரன் ரட்சிக்கப்பட்டார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். ஆகவே தேவாலயமாக இருந்தால் ஆண்டவருடைய உறவு இருக்கும், ஆண்டவர் பேசுகின்ற காரியங்கள் விளங்கும். பிரியமானவர்களே, அதனாலதான் அருவருப்பான பாழாக்குகிறவனுடைய காலத்தை குறித்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் கவனித்துக் கொள்வோம். ஏசாயா 56:6-7. கர்த்தரை சேவிக்கவும், கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும், அவருக்கு ஊழியக்காரராய் இருக்கவும், அவரை சேர்ந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடி ஆசரித்து என் உடன்படிக்கைகளை கட்டி கொண்டிருக்கிற அந்நிய புத்திரர் அனைவரையும் நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பழிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். இந்த இடத்துல நாங்கள் கவனிக்கிற காரியம், நாங்கள் பார்க்கலாம், பழைய ஏற்பாட்டிலே தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே அல்லது ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ளே யாரும் எல்லாரும் நுழைய முடியாது. பலவீனர்களோ அல்லது ஊனமுற்றவர்களோ அல்லது புறஜாதியர்களோ அந்த சமூகத்துக்குள்ளே வர முடியாது. நாங்கள் மோசேயினுடைய கூடாரத்தினுடைய காரியம் இதுதான். ஆனால் இங்கு ஒரு புதிய காரியம், இயேசு பிறப்பதற்கு ஒரு 600 வருஷத்துக்கு முதல் இங்கு ஒரு காரியம் அறிவிக்கப்படுகிறது. என் உடன்படிக்கையை பற்றி கொண்டிருக்கிற அந்நிய புத்திரர் அனைவரையும் நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். ஆண்டவருடைய சமூகத்திலே அந்நிய புத்திரர்கள் முதலாவது எப்படி வருகிறார்கள் என்று சொன்னால், முதலாவது நாங்கள் பார்க்கிறோம், யூதர்களை திருமணம் செய்தவர்கள் அல்லது அவர்களுடைய வீடுகளிலே வேலை செய்கின்றவர்கள், ஏதோ ஒரு காரியத்திலே அவர்களோட சமூக ரீதியாக தொடர்பிலே இருக்கிறவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆலயத்திற்கு எட்டி வர அனுமதிக்கப்படுகிறார்கள். இது ஆண்டவருடைய ஒரு காரியம். இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்ற காரியம், என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். 6வது சேர்ச்சுக்கு வந்துட்டு துக்கத்தோட போறவங்க இருக்கிறாங்களா? அப்படி இருக்கக்கூடாது. சேர்ச்சு கிடையாது. சேர்ச்சுக்கு வந்தால் சந்தோஷமா போவோம். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். மன மகிழ்ச்சியா இருப்போம். அதான் சர்ச். அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிப்பீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். தேவன் அங்கீகரிக்கிற பலிகளை அந்த புறஜாதியர் செலுத்துவார்கள் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். நாங்கள் செய்கிற ஒவ்வொரு ஊழியங்களும் சரி, ஒவ்வொரு ஜெபங்களும் சரி, ஆண்டவருக்காக செய்கின்ற ஒவ்வொரு பிரயாசங்களும்
பிரயாசங்களும் சரி ஆண்டவருடைய சமூகத்திலே அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவருக்காக நாங்கள் எவ்வளவோ நேரங்களை ஒதுக்கி, எவ்வளவோ காசுகளை செலவழித்து, நாங்கள் எவ்வளவோ காரியங்களை நாங்கள் போகாமல் நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருகின்ற ஒவ்வொரு காரியங்களும் ரோமர் 12 சொல்லப்பட்டது போல நாங்கள் பலிபீடத்தின் மேல ஆண்டவர் அங்கீகரிக்கிற அளவுக்கு அது இருக்கும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். ஆகவே இங்கு ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை செய்கிறார். எல்லா ஜனங்களும் ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ளே வரலாம் என்று சொல்லி ஒரு கதவை அவர் ஓபன் பண்ணுகிறார், திறந்து விடுகிற தீர்க்க தரிசனம் அங்கே உரைக்கப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். கவனிப்போம். ஏசாயா 56:11-12. திருப்தி அடையாமல் இருக்கும் பெருவயிற்று நாய்கள், பகுத்தறிவில்லாத மேய்ப்பர், அவர்களில் ஒவ்வொருவனும் தன் தன் வழியையும் அவனவன் தன் தன் மூலையிலிருந்து தன் தன் பொழிவையும் நோக்கிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் இந்த இடத்துல கவலைப்படுகிற காரியம், ஆண்டவர் தம்முடைய சபையை, தம்முடைய ஆலயத்தை திறந்து விடுகிறதனுடைய நோக்கம் எல்லா ஜனங்களும் வந்து தேவனை, பரிசுத்தமுள்ள தேவனை ஆராதனை செய்ய வேண்டும் என்பது அவருடைய பிரதானமான நோக்கம். ஆனால் அதற்கு பொறுப்பாய் இருக்கிறவர்கள் அல்லது மேய்ப்பர்கள் அவர்கள் தங்களுடைய பொலிவை என்று சொன்னால் லாப நோக்கத்தை அவர்கள் நோக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அதே தீர்க்க தரிசனத்திலே அங்கே குறிப்பிடப்படுகிறது. வேதனைக்குரிய காரியம். தொடர்ந்து வாசிப்போம் 12ஆம் வசனம். வாருங்கள், திராட்சரசத்தை கொண்டு வருவேன், மதுவை குடிப்போம், நாளைய தினம் இன்றைய தினம் போலவும் இதற்கு அதிகமாக இருக்கும் என்பார்கள். இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிற காரியம், சர்ச்சுகளை ஆளுகை செய்கின்ற தலைவர்கள் செய்கிற துஷ்பிரயோகங்களை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அது கவலை தருகின்ற விஷயம். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து எதற்காக தேவாலயத்திலே அவர் கோபப்படுகின்றார், எப்படி ஜனங்களை அவர் தண்டிக்கிறார் அல்லது அவர்களை துரத்தி விடுகின்றார் என்ற காரியத்தை நாங்கள் பார்த்துவிட்டு அதனுடைய தாற்பயம் என்ன, அதனுடைய ஆழம் என்ன, எதற்காக அவர் அப்படி கோபப்பட்டார் என்று சொல்லி நாங்கள் கவனிக்கலாம். இன்றைக்கு நாங்கள் பார்க்கலாம், அங்கே ஒரு இடத்துல 6வது கரண்ட் அடிச்சதை பார்த்தால் நாங்கள் என்ன செய்வோம், வேறு யாராவது கரண்டில் பிள்ளைகளோ யாரோ வேலை செய்யக்குள்ள பல தடவை எச்சரிப்போம், தம்பி கவனம், தங்கச்சி கவனம், கரண்டுக்கு போகக்கூடாதுன்னா எங்களுக்கு அனுபவம் இருக்குது. அப்படி பல காரியங்கள், ஆயிரக்கணக்கான அனுபவங்களை நானும் நீங்களும் கொண்டிருக்கலாம். வேறு ஆட்களுக்கு நடந்தது அல்லது எங்களுக்கு நடந்த காரியங்களை வைத்து நாங்கள் மற்றவர்களை எச்சரிக்கை செய்து கொண்டிருக்கிற காரியங்கள் நிறைய நடக்கின்றன. இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு தேவாலயத்தை குறித்ததான காரியம், அதனுடைய நோக்கம் என்ன, இப்பொழுது நடக்கிறது என்ன என்பதை குறித்து இயேசு கிறிஸ்துவுக்கு கவலை இருந்தபடியினாலே அவர் அங்கே கோபப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். கவனிப்போம். லூக்கா 19:45-46. பின்பு அவர் தேவாலயத்தில் பிரவேசித்து அதிலே விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் புறம்பை துரத்த தொடங்கி, என்னுடைய வீடு ஜெப வீடாக இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ள குகையாக்கினீர்கள். இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்ற காரியம், இயேசு கிறிஸ்து கழுதை மேலே வருகின்றார், ராஜா என்று சொல்லி வரவேற்கிறார்கள். இந்த இடத்திலே ஆண்டவர் வந்து விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் புறம்பே துரத்த தொடங்கி, என்னுடைய வீடு ஜெப வீடாக இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளன் குகையாக்கினீர்கள் என்றார். இந்த இடத்துல ஆண்டவர் கோபப்படுகிறதுக்கான காரியம் வெறும் சர்ச்சை சந்தையாக மாற்றியது கிடையாது பிரியமானவர்களே. இந்த சர்ச்சுக்காக நடந்த யுத்தங்கள், இந்த சர்ச்சுக்காக எவ்வளவு பேர் பட்ட பிரயாசங்கள், இந்த சர்ச்சுக்காக எத்தனையோ அதிகாரங்களிடத்திலே மன்றாடி கேட்டு இந்த சர்ச்சை கட்டினார்கள். இப்படி பல காரியங்களை உணர்கின்ற இருதயமுடையவராக இயேசு இருந்தபடியினாலே அந்த தேவாலயத்தை அப்படி பார்க்க முடியாதபடி, சகிக்க கூடாதபடி அவ்வளவு அவர் வைராக்கியமாய் கோபப்படுகிறதை நாங்கள் பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கு தந்த கிருபையை நானும் நீங்களும் வீணடித்து போடக்கூடாது. எங்களுடைய சொந்த சரீரங்கள் தேவனுடைய ஆலயமாக ஆண்டவர் தந்திருக்கிறார், அழைத்திருக்கிறார் என்ற பரிசுத்த நோக்கத்தை நானும் நீங்களும் பரிசுத்த குலைச்சல்
குலைச்சலாக்க கூடாது. நம்முடைய நினைவுகள், சிந்தனைகள், எண்ணங்கள், கிரியைகள் தேவனுடைய ஆலயமாகிய நம்முடைய சரீரத்தை காத்துக் கொள்வதிலே கவனமாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்முடைய சரீரத்திலே வாழுகின்றார் என்பதை மறந்து போகக்கூடாது. கவனிப்போம். லூக்கா 19:41. அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. தேவ ஜனமே, சபையை குறித்ததான காரியம் நமக்கு தெரியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி பாவத்திலே இருந்த ஜனங்களை ரட்சித்து சபையிலே சேர்த்துக் கொண்டார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் கற்களாக அங்கே அழகான மாளிகையாக கட்டப்பட்டு வருகிறோம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். சபையை குறித்ததான அறிவு, சத்தியம் நமக்கு தெரிகின்றது. ஆனால் இங்கு நாங்கள் பார்க்கிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எருசலேம் தேவாலயத்திற்கு முன்பாக வந்து நின்று அந்த நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுகிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். காரணம், அந்த தேசத்திலே அந்த ஜனங்களுக்கு சமாதானமான சூழ்நிலைகள் இருக்க போறது இல்லை என்பதை அவர் கவனிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் கர்த்தராகிய இயேசு கண்ணுக்கு முன்பாக மெசியா நின்று கொண்டிருக்கிறார். அதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவர்கள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. தேவ ஜனமே, நம்முடைய சபைகளை குறித்ததான காரியங்களும் இப்படித்தான் பிரியமானவர்களே. உலகம் எங்கும் இருக்கிற ஆவிக்குரிய சபைகளுடைய சூழ்நிலைகள், மனிதனை வேதனைப்படுத்துகிற காரியங்கள், மேய்ப்பர்களுடைய காரியங்கள் எப்படி ஆண்டவருக்கு வேதனையை அளித்துக் கொண்டிருக்கும் என்று பாருங்கள். எருசலேம் தேவாலயத்தை குறித்து இயேசு கண்ணீர் விட்டு அழுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்களை செய்கின்ற சபைகள், இப்படிப்பட்ட பொழிவை எதிர்பார்த்து காத்திருக்கிற மேய்ப்பர்களாலே தேவ சபைகள் வேதனைப்பட்டு கொண்டிருந்தால் இயேசு கிறிஸ்து கண்ணீர் வடிக்கிறார் என்பதை மறந்து போகக்கூடாது. அதுபோலத்தான் இன்னும் ஒரு சத்தியம், நானும் நீங்களும் தேவனுடைய ஆலயம். நானும் நீங்களும் பாவத்தின் மேலே பாவம் செய்து கொண்டிருப்போமாயிருந்தால், பரிசுத்தம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்போமாயிருந்தால், ஆண்டவர்களுடைய சரீரத்திற்கு வெளியிலே நின்று எங்களை பார்த்து அவர் கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிறார் என்பதை நானும் நீங்களும் மறந்து போகக்கூடாது. சமாதானத்தை அவர்கள் இழந்து போகிறதை பார்க்கிறோம். கவனிப்போம். லூக்கா 19:43-44. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னிலுள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லில்லாதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். இயேசு கிறிஸ்து கர்த்தர், கடவுள், இறைவன். நடக்க போறது தெரியும் அவருக்கு. 40 வருஷத்துக்கு பிறகு கிபி 70ஆம் ஆண்டிலே நடக்க போறது அவருக்கு தெரியும். என்ன நடக்க போகிறது? உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியா மெசியான்னு சுவரில் போட்டு தலையை அடித்து இன்றைக்கு மன்றாடி கொண்டிருக்கிறார். ஆனால் இயேசு அவர்கள் மத்தியிலே வந்திருக்கிறார். நீ அறியாமல் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்தில் உன்னை நெருக்கி உன்னை முன்னில் உள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் கல்லிராதபடி செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். தேவ ஜனமே, இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனமாக எல்லாவற்றையும் காண்கிறார். என்ன நடக்க போகிறது என்பதை பார்க்கிறார். எவ்வளவு வேதனையும் துன்பமுமாக இருக்கிறது என்று பாருங்களேன் பிரியமானவர்களே. இயேசு கிறிஸ்து பார்க்கின்ற ஆலயம், இயேசு கிறிஸ்து பார்க்கின்ற தேவனுடைய பிள்ளைகள் அவருக்கு பிரயோஜனம் உள்ள பிள்ளைகளாய், ஏற்ற பிள்ளைகளாய் இருப்பதுதான் அவருக்கு விருப்பமான காரியம். பிரியமானவர் இல்லாவிட்டால் அவர்களை பார்த்து கண்ணீர் வடிப்பதை தவிர வேறொன்றும் இல்லை. காரணம், அங்கே சூழ எதிரிகள் இருக்கிறார்கள். இப்படித்தான் முடிவு பெறப்போகிறது என்பதை அவர் தெளிவாக அறிந்திருக்கிறார். தேவ ஜனமே,
நமக்கு ஆண்டவர் அனுப்புகின்ற வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை எச்சரிக்கிறதாக, வெளிப்புள்ளதாக்குகிறதாக இருக்க வேண்டும். மறந்து போகக்கூடாது. இன்றைக்கும் அவர்கள் மெசியா 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 என்று ஆண்டவர் மெசியாவை அனுப்புங்கள் என்று சொல்லி அவர்கள் தேவனிடத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர் கடந்து வந்து போனதை அவர்களுடைய கண்கள் அறியவில்லை, அவர்களுடைய அறிவு அறியவில்லை என்று பார்க்கிறோம். கவனிப்போம். வெளிப்பாடு 11:1-2. பின்பு கைக்கோளுக்கு ஒப்பான ஒரு அளவுகோல் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது தேவதூதன் நின்று என்னை நோக்கி, நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தை பலிபீடத்தையும் அதில் தொழுது கொள்ளுகிறவர்களையும் அளந்து பார். ஆலயத்துக்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் புறஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டபடியால் அதை அளவாமல் புறம்பாக்கி போடு. பரிசுத்த நகரத்தை அவர்கள் 42 மாதமளவும் மிதிப்பார்கள். இந்த இடத்துல நாங்கள் பார்க்க வேண்டிய காரியம், ஏசாயாவிலே நாங்கள் முதலாவது பார்த்தோம், புறஜாதிகளுக்கான வாசல்கள் திறக்கப்பட போகின்றன என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை மீண்டும் மீண்டும் எதிரிகள் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆலயம் எவ்வாறு கட்டப்பட்டது? தாவீது ராஜா தனக்கு ஒரு அழகான மாளிகையை கட்டி இருக்கும் பொழுது அவருடைய உள்ளத்திலே ஒரு கவலை உண்டானது. நான் ஒரு அற்பமாய் இருந்த மனிதன், ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த மனிதன், என்னை ஆண்டவர் ராஜாவாக அல்லவா உயர்த்தி இருக்கிறார். அந்த ராஜாவுக்கு ஒரு மேன்மையை கொடுக்கும்படி ஒரு ஆலயத்தை கட்டுவோம் என்று சொல்லி அவர் சிந்திக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அந்த சிந்தனையிலே தோன்றின காரியம்தான் ஆண்டவர் சாலமோனை கொண்டு ஆண்டவர் ஆலயத்தை கட்டுவிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த ஆலயத்திற்காக இன்றைக்கும் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆலயத்தை பாபிலோனியர்கள் பிடிக்கிறார்கள். நேபுகாத்நேச்சருடைய ஆளுகை அங்கே இருக்கிறது. அதற்கு பின்னர் மீண்டும் அங்கே நாங்கள் பார்க்கிறோம் கிரேக்கர்கள் பிடிக்கிறார்கள். அதற்கு பின்னர் நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவருடைய ஆலயத்தை எதிரிகள் தொடர்ந்து அரபியர்கள் பிடிக்கிறார்கள். அந்த அரபியர்கள் பிடித்த காலத்திலே தான் அங்கே ஒரு பள்ளிவாசல் கட்டப்பட்டு இன்றைக்கும் அங்கே இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த அரபியர்களுடைய காலத்தை தொடர்ந்து நாங்கள் பார்க்கிறோம் ரோமர்கள் அங்கே போய் நாடுகளை கைப்பற்றுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதற்கிடையிலே துருக்கியினுடைய காலமும் அங்கே இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இப்படியாக ஆண்டவருடைய ஆலயம் மாறி மாறி சத்துருக்களுடைய கையிலே போவதற்கான காரியத்தை நாங்கள் பார்த்தோம். இயேசு கிறிஸ்து சொல்லுகிற காரியம், மெசியாவாகிய கர்த்தருடைய காரியத்தை அவர்கள் பார்க்காதபடியினாலே அவர்களாலே அந்த சமாதானத்தோடு வாழ முடியவில்லை. அவர்களை சுற்றிலும் எதிரிகள் இருந்து கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். தேவஜனமே, நமக்குள்ளே இயேசு இருந்தால் என்ன காரியமாக இருந்தாலும் எங்களுக்கு அவர் சமாதானத்தை தந்து கொண்டிருப்பார். ஏனென்றால் அவர்தான் சமாதான பிரபு. கரங்களை கட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமாமே. அவர்தான் சமாதான பிரபு. அதனாலே அவர் சொல்லுகிறார், சமாதானத்தை கேட்டவைகளை சிந்திக்காமல் இருக்கிறார்கள் என்று சொல்லி மாறி மாறி ஆட்சி பீடங்கள் ஏறுவதும், இவங்கள் அதிகாரங்களிடத்திலே மன்றாடி சேர்ச்சை கட்டுவதும், அடுத்த எதிரி வந்து சத்துரு வந்து அதை அழிப்பதுமாக அந்த தேவாலயம் அப்படி கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம் உயிர்த்தெழுதலின் பின்னர் அப்போஸ்தலனாகிய யோவான் காண்கின்ற தரிசனம் வெளிப்பாடிலே எழுதப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இவருடைய இந்த தரிசனம் கட்டப்பட்டிருக்கிற ஆலயம் கிடையாது, எரிக்கப்பட்டு அழிக்கப்பட்ட பின்னர் காண்கின்ற தரிசனம். ஆகவே இப்பொழுது நடக்கின்ற யுத்தத்தினுடைய காரியம், ஒரு ஆலயம் கட்டப்பட போகின்றது. அந்த ஆலயத்தை யார் மிதிப்பார்கள்? ஆலயத்திற்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் புறஜாதியருக்கு கொடுக்கப்பட்டபடியால். பாருங்க, ஆண்டவருடைய ஆலயம் முதல் மகா பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம்,
மற்றும் வெளிப்பிரகாரம் என்று சொல்லி இருந்ததாக பார்க்கிறோம். ஆனால் ரோமர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய காலத்திலே ஆலயத்தை கட்டி கொடுக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த ஆலயத்திலே ரோமர்களுடைய ராஜாவாகிய ஏரோது ராஜா அந்த ஆலயத்தை அவர் கட்டி கொடுக்கின்ற பொழுது அவர்கள் கலப்பினத்தவராய் இருந்தபடியினாலே, யூதர்களுடன் கலந்த ஒரு ஜனமாய் இருந்தபடியினாலே அவர்களும் சர்ச்சுக்குள்ளே வர விரும்பினார்கள். அதனாலே புறஜாதிகள் ஒரு பகுதியை அவர் கட்டி கொடுக்கிறதை பார்க்கிறோம். அதுதான் இயேசு கிறிஸ்துடைய காலத்திலே 4 பிரிவாக இருந்ததாக நாங்கள் சரித்திரங்களிலே நாங்கள் பார்க்கிறோம். இந்த இடத்திலே பார்க்கின்ற காரியம் 2வது வசனத்திலே பார்க்கிறோம். ஆலயத்திற்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் புறஜாதியருக்கு கொடுக்கப்பட்டபடியால் அதை அளவாமல் புறம்பாக்கி போடு. பரிசுத்த நகரத்தை அவர்கள் 42 மாதம் அளவும் மிதிப்பார்கள். 42 மாதம் அவர்கள் அருவருப்பான காரியங்களை செய்வார்கள். லூக்காவிலே இயேசு சொல்லி இருக்கிறாரா? கவனிப்போம். லூக்கா 21:24. பட்டய கருவினாலே விடுவார்கள், சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள். புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் விதிக்கப்படும். பாருங்க, விஷயத்தை பாருங்க. எருசலேம் புறஜாதிகளால் விதிக்கப்படும். ஏன் புறஜாதிகளால் விதிக்கப்படும் என்றால், எருசலேம் தேவாலயத்திலே புறஜாதிகளுக்காக ஒரு பகுதி ஒதுக்கப்பட போகிறது. ஏற்கனவே ரோமர் ஆட்சி காலத்திலே, இயேசுவினுடைய காலத்தில் அது இருந்ததாக சரித்திரத்திலே பார்க்கிறோம். ஆகவே அவர்கள் வந்து புதிய காரியங்களை செய்ய போகிறார்கள். தேவனுடைய ஆலயத்திலே இப்படிப்பட்ட அருவருப்பான காரியங்களை செய்ய போகிறார்கள். அதுதான் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கவனிப்போம், அவர்கள் எப்படிப்பட்ட காரியத்தை செய்யக்கூடியவர்கள். மத்தேயு 24:15. மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன், நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது. இந்த இடத்துல பாருங்களேன், பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்கிறது. 1000 ஆண்டுகளுக்கு முதல் இந்த காரியங்கள் நடக்கிறது. நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது அருவருப்பான ஒருவன் ஒரு சபைக்கு பாஸ்டராக இருந்தார். அருவருக்கப்படத்தக்க ஒருவன் தேவனுடைய சபையை நடத்தினார். அருவருக்கப்படத்தக்க ஒருவன் தேவனுடைய சாம்ராஜ்யத்துக்கு தலைவனாக இருந்தார். எவ்வளவு கவலையும் வேதனையுமாய் இருக்கும் பிரியமானவர்களே, தேவஜனமே. அதுதான் அந்த யோவானிலே சொல்லப்படுகின்ற வெளிப்பாட்டிலே நடக்க போற காரியம். இன்றைக்கு நடைபெறப் போகின்ற யுத்தத்திலே இஸ்லாமிய தேசங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இஸ்ரேலுக்கு எதிர்த்து நிற்கவில்லை. சில இஸ்லாமிய தேசங்கள் மௌனமாக இருக்கிறார்கள். காரணம், அவர்களிலே இருந்து அவர்களுடைய ஆதரவோடு எருசலேமிலே ஒரு தேவாலயம் கட்டப்பட போகின்றது என்பதுதான் சத்தியத்திலே இருக்கிற வெளிப்பாடு. ஆகவே தேவஜனமே, ஆண்டவருடைய பரிசுத்த ஸ்தலங்கள் ஏன் பாழாக போகின்றன, பாழாகி கிடக்கின்றன, பிசாசுடைய கிரியைகள் எப்படி நடக்கின்றன, இந்த தாற்பயங்கள் எல்லாம் தெளிவாகவே ஆண்டுக்கு ஆண்டு எழுதி வைக்கப்பட்டிருக்கிறதை மறந்து போகக்கூடாது. அதனாலதான் சபைகள் பரிசுத்த குலைச்சலாக இருப்பதை குறித்து நானும் நீங்கள் டென்ஷன் ஆகக்கூடாது. ஆனால் நானும் நீங்கள் ஆண்டவர் நமக்கு தந்த ஆலயத்தை பரிசுத்தமாய் வைத்திருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் உண்மை. முதலாவது நம்முடைய சொந்த சரீரம் ஆண்டவருக்கு பிரியமாய் ஏற்ற முறையிலே கர்த்தருக்கு பிரியமான பலிகளை செலுத்துகின்ற பிள்ளைகளாய் நாங்கள் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதை போல நாங்கள் எல்லாரும் கூடி ஆராதிக்கின்ற சபை பரிசுத்தமுள்ள சபையாய் இருப்பதிலே எல்லாருக்கும் அக்கறை இருக்க வேண்டும். பிரியமானவர்கள், வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம், எருசலேமிலே கட்டப்பட போகின்ற தேவாலயத்திலே அவர்களுடைய ஆதிக்கம் இருக்க போகிறது. தேவாலயத்தை கட்டி தருகிறோம் என்று சொல்லிவிட்டு
அவர்களுடைய ஆளுகை அங்கே இருக்க போவதை நாங்கள் பார்க்கிறோம். கவனிப்போம். மத்தேயு 24:14-15. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது. ஆகவே இங்கு 2 விதமான சம்பவங்களை நாங்கள் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும் என்று சொல்லி நாங்கள் முதலாவது பார்க்கிறோம். அப்போது முடிவு. அதே நேரம் எருசலேமிலே தேவனுடைய ஆலயம் கட்டப்பட்டு அங்கே அருவருப்பான பாழாக்குகிறவனுடைய ஆளுகையிலே தேவனுடைய ராஜ்யம் இருக்கும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே 2 சம்பவங்களை நாங்கள் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம் உலகமெங்கும் அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மறுபக்கம் தேவாலயம் கட்டுவதற்கான முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நானும் நீங்களும் இன்னும் இந்த காரியங்களை கண்டுபிடிக்கத்தக்க எல்லா அடையாளங்களையும் நாங்கள் பார்க்கிறோம். இப்பொழுதுதான் எல்லாம் போனிலே எல்லா மெசேஜ்களும் பார்க்கலாம். அதற்கான காரியங்கள், பலி செலுத்துகின்ற காரியங்கள், ஆலயம் கட்டுகிற காரியங்கள் ஒரு பக்கம். இங்காலே நாங்கள் பார்த்தால் எங்கு போனாலும் ரட்சிக்கப்பட்டவர்கள் உலகம் எங்கும் எல்லா நாடுகளிலும் பரவிக்கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். சத்தியம் பரவிக்கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் மிக வேகமாக. ஆகவே 2 விதமான அடையாளங்கள் 2 பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்து போகக்கூடாது. நானும் நீங்களும் இன்னும் தீவிரமாக வேலை செய்ய வேண்டும். ஆண்டவருடைய சத்தியத்தை அறிவிக்கிறதிலே மறுபக்கம் அவர்கள் ஆலயம் கட்டுகின்ற காரியம், அது அந்த ஆலயம், இது இந்த ஆலயம். நாங்கள் ரட்சிப்புக்கேற்ற காரியங்களிலே கவனம் செலுத்த வேண்டும். அதே போல ஆண்டவர் எனக்கு உங்களுக்கு தந்த இந்த ஆலயம் பரிசுத்த குலைச்சல் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அதற்காக நாங்கள் ஜெபம் பண்ண வேண்டும், முழுமனதோடு ஈடுபட வேண்டும். கர்த்தரை நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க வேண்டும். பரிசுத்தமாய் தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு நானும் நீங்களும் செய்கின்ற காரியம் என்றால் பரிசுத்தம் உள்ளவர். அதற்காகத்தான் நம்மை அழைத்திருக்கிறார். கவனிப்போம். 2 தெசலோனிக்கேயர் 2:4. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எண்ணப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றிலும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல் உட்கார்ந்து தன்னைத்தான் தேவனென்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். பார்க்கின்ற காரியம் எருசலேம் தேவாலயத்திலே நாங்கள் எல்லாம் பொறுப்பு நின்று கட்டித்தாரோம் என்று சொல்லி கிறிஸ்தவ நாடுகளும் சரி இஸ்லாமிய நாடுகளும் சரி சேர்ந்து அவர்களுடைய சம்மதத்திலே வல்லமை உள்ள தேசங்கள் சேர்ந்து அங்கே அந்த ஆலயத்தை கட்டுவதற்கான காரியங்களை அவர்கள் அங்கே செய்வார்கள். ஒரு பக்கம் அங்குள்ள பலஸ்தீனர்களுக்கான ஏதோ ஒரு ஆட்சி முறையை கொடுத்து விட்டு ஒரு சமாதானத்தை ஏற்படுத்திவிட்டு இங்காலே எங்களுக்கு ஆலயத்தை கட்டித்தாருங்கள், கட்ட அனுமதியுங்கள் என்று சொல்லி மறுபக்கம் ஒரு காரியத்தை செய்து ஏதோ ஒரு முறையிலே அந்த ஆலயம் கட்டப்பட இருக்கிறது. அப்படி கட்டி கொடுத்த பின்னர் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அதிகாரங்களை அவர்கள் எடுத்துக் கொள்வார்கள். ஆலயத்திலே நடக்கிற ஒவ்வொரு மாற்றங்களையும் அவர்கள் எடுத்துக் கொள்வார்கள். நீங்கள் அப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்ய வேண்டும். இப்படி நாங்கள் ஒரு வரலாறை நாங்கள் பார்க்கிறோம். கான்ஸ்டன்டைன் ராஜாவினுடைய காலத்திலே என்ன நடந்தது? தேவனுடைய பிள்ளைகள் கொலை செய்யப்பட்டார்கள், ஆவிக்குரிய பிள்ளைகள் கொலை செய்யப்பட்டார்கள், அழித்தொழிக்கப்பட்டார்கள். கான்ஸ்டன்டைன் ராஜா என்ன செய்கிறார்? கட்டாயமாக அவர் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும், சிறு பிள்ளைகளை ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்று அவர் கத்தோலிக்கத்தினுடைய காரியங்களை அவர் எடுத்துக்கொள்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். கத்தோலிக்கம் என்ன அர்த்தம்? அது இன்டர்நேஷனல் என்றதான் கிரேக்க மொழியினுடைய அர்த்தம். இன்டர்நேஷனல் சர்ச் அவங்க பேரை வச்சாங்க. ஆகவே தேவ ஜனமே, இப்படிப்பட்ட ஒரு ராஜா எழுந்து ஆண்டவருடைய ராஜ்யத்தை ஆளுகை செய்து எப்படி ஒரு சத்தியத்தை திசை திருப்பினாரோ அதே போலதான் இந்த ஆலயத்தில் ஒருவர் எழுந்து இந்த காரியத்தை செய்ய போகின்றார். இந்த காரியங்கள்லாம் இயேசுவுக்கு தெரியாமலா சேர்ச்சியில் எல்லாருக்கும் அடிக்கிறேன், எல்லாத்தையும் புரட்டி அடிக்கிறேன். எவ்வளவு வேதனையா இருக்கு பாருங்கள்.
இயேசுவுக்கு தெரியும் இந்த சேர்ச் என்ற பேரில் இவங்க என்ன செய்கிறாங்க. சரி, சேர்ச்சில் உள்ள கட்டினாங்க, அதை கூட பரிசுத்தமாக வச்சிருக்கிறாங்களா? அதுதான் இயேசு கிறிஸ்துனுடைய அந்த பாரம், அதுதான் இயேசு கிறிஸ்துனுடைய கவலை. பாருங்களேன், ரோமில நடந்த சம்பவங்களுக்காக ரோம அரசு என்ன செய்கிறது? எருசலேமில் உள்ள தேவாலயத்துக்கு படை வீரர்களை அனுப்பி எல்லாவற்றையும் கொளுத்தி எரிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஜனங்களை கொலை செய்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்கு அது தெரியும். இயேசு கிறிஸ்துவுக்கு பின் 40 வருஷங்களுக்கு பிறகு நடந்தது. அதனாலே தான் அவர் கவலைப்படுகின்றார். 2 கவலைப்படுகின்றார். ஒன்று, தன்னை அறியாமல் இருக்கிறார்கள், இதுதான் அந்த நாள், அதை அறியாமல் இருக்கிறார்கள். 2வது, ஆலயத்திலே என்ன செய்கிறார்கள் என்று அவர்களுக்கு தெரியவில்லை என்பதை குறித்து அவர் கவலைப்படுகின்றார். கவனிப்போம், லூக்கா 19:45-46. பின்பு அவர் தேவாலயத்தில் பிரவேசித்து அதிலே விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் புறம்பே துரத்திவிட்டு, என்னுடைய வீடு ஜெப வீடாய் இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ள குகையாக்கினீர்கள் என்றார். இப்ப ஜெப வீட்டிலே உண்மையான ஜெபம் நடந்திருந்தால் அல்லது கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள் நடந்திருந்தால் இயேசு கிறிஸ்து யார் என்பதை அவர்கள் கண்டு கொண்டிருப்பார்கள். அதனாலேதான் அவருக்கு அந்த கவலை இருக்கிறது. சேர்ச் என்று சொன்னால் தேவனுக்கு பிரியமான காரியங்கள் நடக்க வேண்டும், தேவனுடைய வெளிப்பாடுகள் வர வேண்டும். பிரியமானவர்கள், 95ஆம் ஆண்டு என்னுடன் ஒரு நண்பன் சிறையில் இருந்தார், ஒரு சகோதரன். அப்பொழுது அவர் சிறையில் ரட்சிக்கப்பட்டிருந்தார். அப்பொழுது அவர் சாட்சியை சொன்னார். தாங்கள் 95ஆம் ஆண்டு கோப்பாய் பகுதியிலே அந்த சேர்ச்சில் உள்ளவங்க எல்லாம் அல்லேலூயா அல்லேலூயான்னு கத்துறாங்க. இவங்க எல்லாம் ஏன் எல்லாரும் யாழ்ப்பாணத்தை விட்டு எழுப்பி போகிறாங்க, இவங்க மட்டும் போகாமல் இருக்கிறாங்க என்று பார்க்கிறதுக்காக நாங்கள் அங்கே போனால் அவங்களெல்லாம் களஞ்சியங்களிலே அரிசி, மா, சீனி, பருப்பு எல்லாம் சேர்த்து வச்சுட்டு அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயான்னு கத்தி கொண்டு இருக்கிறாங்க. அவர் சொன்னார், என்னென்று சொன்னால் ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக பேசியிருக்கிறார், பொருட்களை சேர்த்து வையுங்கள், இந்த பட்டணத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரையும் நான் சுரத்த போகிறேன். அதனாலே அந்த சபையோர், யாழ்ப்பாணத்திலே கோப்பாயிலே இருக்கிற ஆவிக்குரிய சபையார் அந்த களஞ்சியங்களில் அவைகளை சேர்த்து வைத்திருந்தார்கள். ஆனால் இவர்களுக்கு சந்தேகம், அரசாங்க தரப்பிலிருந்து தகவல் யாராவது கொடுத்தாங்களா, நாங்கள் எல்லாம் யாழ்ப்பாணத்தை பிடிக்க போறோம். அப்படியான முறையிலே விசாரிக்க போய்தான் இந்த சகோதரன் ரட்சிக்கப்பட்டார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். ஆகவே தேவாலயமாக இருந்தால் ஆண்டவருடைய உறவு இருக்கும், ஆண்டவர் பேசுகின்ற காரியங்கள் விளங்கும். பிரியமானவர்களே, அதனாலதான் அருவருப்பான பாழாக்குகிறவனுடைய காலத்தை குறித்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இங்கு நாங்கள் பார்க்கின்ற காரியம், பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் ஜனத்தின் மூப்பரும் அவரை கொலை செய்ய வகை தேடியும். இப்ப யாருக்கு இங்கு பிரச்சனை? இயேசு போதிக்கிறது, இயேசு அற்புதம் செய்கிறது, அவருடைய நிர்வாகத்துக்கு பிரச்சனை. அவர்களால் இயேசுவை நம்ப முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் ஜனங்கள் எல்லாரும் அவருக்கு செவி கொடுக்கிறார்கள், அவரை அண்டிக் கொள்கிறார்கள், போதனையை கேட்கிறார்கள். இதனாலே அவரை கொலை செய்ய வேண்டும் என்று அவர்கள் துடிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். தேவஜனமே, இங்க பாருங்க, சர்ச் நடத்துகிறார்கள் யாருக்கு எதிரியா இருக்கிறார்கள்? இயேசுவுக்கு எதிரிகளாக இருக்கிறார்கள். நானும் நீங்களும் கர்த்தருக்கு பிரியமான ஒரு ஊழியத்தை செய்வோம். நாங்கள் இந்த தேசத்தில் எங்களுடைய வாழ்நாளில் ஒரு பரிசுத்தமான ஒரு ஆலயமாக, ஆண்டவருக்கு பிரியமான ஒரு ஆலயமாக நானும் நீங்களும் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். மறக்கக்கூடாது. அந்த உணர்வோடு நாங்கள் ஊழியர்களை செய்வோம், கவனித்துக் கொள்வோம். முதலாவது, ஆண்டவர் சொலொமோனை கொண்டு முதலாவது ஆலயத்தை ஆண்டவர் கட்டினார். 2வது ஆலயம் செருபாபேலினால் கட்டப்படுகிறது. நாங்கள் பார்த்தோம், நெகேமியா, எஸ்தரா போன்ற புஸ்தகங்களிலே நாங்கள் அவைகளை வாசிக்கிறோம். 3வது ஏரோதினால் கட்டப்படுகிறது. அதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய காலத்திலே அந்த ஆலயம் கட்டப்பட்டிருந்தது.
அது கிறிஸ்துவுக்கு பின் 70ஆம் ஆண்டிலே அதே ரோமர்களாலே எரிக்கப்பட்டு விட்டது, அழிக்கப்பட்டு விட்டது. 4வது ஆலயம் அந்தி கிறிஸ்துவினால் கட்டப்பட இருக்கிறது. அதுதான் இப்பொழுது யூதர்களாலே தான் கட்டப்படும். ஆனால் எல்லா நாடுகளுடைய ஆதரவோடும், சரி நீ பலஸ்தீனர்களை விட்டுவிடு, அவங்களுக்கு ஏதோ ஒரு காரியத்தை கொடு, இஞ்சால நீ உன்னை சேர்ச்சை கட்டு என்று சொல்லி அவர்கள் கட்ட போகிறார்கள். அதுக்கு முன்னுக்கு நிற்கிறவர் தான் அந்த அந்தி கிறிஸ்து என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் இதற்கு பிறகு ஒரு ஆலயம் கட்டப்பட போகிறது. அது என்ன கவனிப்போம். லூக்கா 19:41-42 பார்த்துட்டு அடுத்த வசனத்துக்கு போவோம். 42 கவனிங்க. உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகள் நீ அறிந்திருந்தாயானால். அப்ப அதனால இயேசுவை வெளியில விட்டு அவங்க எருசலேம் தேவாலயம் நிர்வாகம் இருந்தபடியினால வாழ்நாள் முழுக்க சமாதானம் இல்லாமல் இருக்கிறது. அந்த தேவாலயங்கள் அழிக்கப்படுகிறது, யுத்தம் நடைபெறுகிறது. சக்கரியா 6:11 கவனிப்போம். அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவர் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார். தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராயும் இருப்பார். இவ்விரண்டின் நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும். ஆகவே நாங்கள் கவனிக்கின்ற காரியம், கடைசி நாட்களிலே அந்தி கிறிஸ்து சேர்ச்சை கட்டி கொடுக்க போகின்றான். சேர்ச்சை கட்டி கொடுக்க போகின்றான். அவன் தேவனுக்கு மேலாக எழுந்திருப்பான், சட்டங்களை போடுவான். அதுக்கும் ஒரு நாள் அழிந்து போகும். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நேரடியாக வந்து சேர்ச்சை கட்ட இருக்கிறார். அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவர் மகிமை பொருந்தினவராக தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார். ஆகவே இந்த அருவருப்பானவன், பாழாக்குகிறவன், அந்தி கிறிஸ்துவெல்லாம் அங்கே இல்லாமல் போன பிறகு இயேசு கிறிஸ்து ஆளுகை செய்வார். தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராயும் இருப்பார். பாருங்க, நம்மை ஆண்டவர் இல்லத்துக்கு அழைத்திருக்கிறார். ஆசாரியர் ராஜாக்களாயும் ஆசாரியராயும் அழைத்திருக்கிறார். ராஜாக்களாயும் ஆசாரியராயும். இங்க பாருங்க, இயேசு சிங்காசனத்தின் மேல ராஜாவாய் இருப்பார். அதே நேரம் அவர் என்ன செய்கிறார்? தேவனுடைய ஆலயத்திலே ஆசாரியராய் இருப்பார். இவ்விரண்டின் நடுவாக என்ன இருக்கிறதாம்? சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும். இயேசு கிறிஸ்துவினுடைய ஆளுகை இருக்கிற ஆலயத்திலே என்ன இருக்குமா? சமாதானம் இருக்கும். இந்த ஆலயம் மாத்திரமல்ல, நாங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆலயம். அதனாலே தான் ஆவியானவர் மீண்டும் இன்றைய நாளிலே நினைவுபடுத்த விரும்புகிறார். தேவனுடைய உண்மையான பிள்ளைகள் எந்த சூழ்நிலையிலும் சமாதானத்தை இழந்திருக்க முடியாது. பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசுவை அவர்கள் வெளியிலே விட்டு அவர்கள் தம்முடைய ஆலயத்தை குறித்து பெருமை பாராட்டி கொண்டிருந்தார்கள். அவர் கண்ணீர் விட்டு அழுதார். பிரியமானவர்களே, நானும் நீங்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இதயத்திலே சுமக்கிறவர்களாக, அவருக்கான வழிகளை விட்டு அவருக்குரிய பிள்ளைகளாக, கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாக நாங்கள் இருக்கும் பொழுது எந்த சூழ்நிலையிலும் எங்களுக்குள்ளே தேவ சமாதானம் ஆளுகை செய்து கொண்டிருக்கும். கரங்களை கட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென். இந்த சமாதானத்துக்கு எதிரானவன் தான் பிசாசு. பிரியமானவர்களே, எப்படியாவது அவருடைய சமாதானத்தை கெடுத்து ஏதோ ஒரு காரியத்தை செய்து ஆண்டவருடைய சபையை சீர்குலைத்து விட வேண்டும் என்பது பிசாசனுடைய சிந்தையாய் எப்பொழுதும் இருக்கும் என்பதிலே நானும் நீங்களும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். இயேசு இருந்தால் மாத்திருந்தான் நமக்குள்ளே சமாதானம். பிள்ளைகளை வரை செல்வோம், எழுந்து நிற்போம், பாடலுக்கு ஆயத்தமாவோம். ஆண்டவருடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஆசீர்வாதம் நிரம்பி வழிந்தோடும். Come and see. நம் கண்ணீர் யாவையும் இயேசு துடைத்திடுவார். உடைய தேவன் எழுந்தருள்வார். J. Mission Church, Mosüslistraße 32, 6032 Emmen, Luzern. Halleluja, Halleluja, அவருக்கே மகிமை. Halleluja, Halleluja, அவருக்கே கனம். Halleluja, Halleluja, அவருக்கே துதிகள். Halleluja, Halleluja, அவருக்கே புகழ்ச்சி. உடைய தேவன் எழுந்த
அருளே